அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே, ரம்ஜான் வரப்போகுது இல்லையா? இந்த நேரத்தில் ஒரு கேள்வி நம்ம இதயத்தை நடுங்க வைக்கணும். நான் கடந்த ரம்ஜானில் செய்த நோன்பும் தொழுகையும் துஆவும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாரா? இந்த கேள்வியை ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே கேட்டுக்கணும். ஏன்னா ஒரு ரம்ஜான் நடந்து முடிஞ்சது இல்லையா? அதில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சாதான் வரப்போகிற ரம்ஜானுக்கு நம்ம தயாராக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோன்னா அதோட ரிசல்ட் தெரிஞ்சால் தான் நம்ம அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு வச்சு அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும், நம்மளோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு ரம்ஜானை முன்னோக்கி இருக்க நாம் நடந்து முடிந்த ரம்ஜானில் என்ன அமல்கள் செஞ்சோம், அந்த ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய செயல்கள் எப்படி இருந்தது, அந்த ரம்ஜானுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்தது, அதை பற்றி சில நிமிடங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்மளை நோக்கி வரக்கூடிய ரம்ஜானுக்கு முழுவதுமாக நம்மளை தயார்படுத்திக்க முடியும். நான் மறுபடியும் அந்த கேள்விக்கே வரேன். நான் கடந்த ரம்ஜானில் செய்த நோன்பும் தொழுகையும் துஆவும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாரா? இதுக்கான ஆன்சரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் இப்போது ஒரு 5 கேள்விகளை முன்வைக்கிறேன். அது நமக்கு நாமே கேட்டுக்கலாம். அது மூலமாக இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எதுக்கு இந்த தேவையில்லாத கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, அதுதான் அடுத்த ரம்ஜான் வருதுல்ல, நம்ம அதில் கரெக்டாக இருப்போம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அமல் செய்கிறது மட்டும் போதாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா அதுதான் முக்கியம். சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாதம் ரம்ஜானுக்காக தயார் செய்வாங்க. அடுத்த 6 மாதம் எங்கள் ரம்ஜான் நோன்புகள் தொழுகைகள் நல்ல அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு துவா செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ் மேலே பயத்தோடு வாழ்ந்தாங்க. அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரம்ஜானின் அடையாளம் என்ன? அதுக்காக தான் இந்த கேள்வி. உங்களுக்கான முதல் கேள்வி, ரம்ஜானுக்கு அப்புறமும், அதாவது நடந்து முடிந்த ரம்ஜானுக்கு அப்புறமும் உங்கள் தொழுகை உங்களை தொடருதா? இங்கே கடந்த ரம்ஜானில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பீங்க, தொழுகையை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, நஃபில் ஃபர்லு சுன்னத்துன்னு கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்கள் தொழுகை அப்படியே இருந்துச்சா? நீங்கள் ஜமாத்தோட எல்லா சுன்னத்துக்களையும் பேணி கரெக்டான முறையில் தொழுகையை கடைப்பிடித்து வந்தீங்களா? உங்கள் தொழுகையில் ரம்ஜானுக்கு அப்புறம் சிறிய முன்னேற்றமாவது இருந்துச்சா? அப்படி இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையின் முதல் அடையாளம். அதுக்காக நடந்து முடிந்த ரம்ஜானில் நீங்கள் தொழுதுருப்பீங்க, அதுக்கப்புறம் தொழுகாமல் இருப்பீங்க. அந்த ரம்ஜானில் தொழுகை எடுத்தது ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு நான் சொல்ல வரல. ரம்ஜானுங்கிறதே நமக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் வரணும், அதுக்காக தான் ரம்ஜான் வருது. நம்ம பாவங்கள்லேருந்து நம்ம மீட் எடுக்கணும், தொழுகையை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுக்காக தானே ரம்ஜான் வருது. ரம்ஜானுங்கிற ஒரு அரிய வாய்ப்பாக எல்லாம் கொடுத்துருக்கான். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அந்த ரம்ஜான் உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சா? அடுத்த கேள்வி, பாவங்களுக்கு பயம் வந்துச்சா? ஏன்னா ரம்ஜான் மாதத்தில் நம்ம நிறைய பாவங்களை தவிர்ப்போம். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசினாலும் பயம் வரும், ஐயோ நம்ம நோன்பு வச்சுருக்கோம், நம்ம அமல்கள் வீணாகி போயிடும்னு. அதே பயம் உங்களுக்கு ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்துச்சா? யாரை பற்றியாவது கோல் சொல்லும் போதோ, இல்லை திட்டி பேசும்போதோ, கோபம் வரும்போதோ, இல்லை பாவங்கள் செய்யும் போதோ ஒரு சின்ன பயம் அச்சுறுத்தல் உங்ககிட்ட வந்துச்சா? அப்படி வந்துருந்துச்சுன்னா அல்லாஹு தாலா உங்களோட இதயத்தை சுத்தம் பண்ணிட்டான்னு அர்த்தம். அடுத்ததாக 3வது கேள்வி, அல்லாஹ்வை நினைக்கிற நேரம் உங்ககிட்ட அதிகமாச்சா? முதல்லலாம் நேரம் கிடச்சாதான் துவா செய்வோம், ஏதாவது ஒரு சிக்கல் வருதா துவா செய்வோம், அப்புறம் அந்த துவாக்கான நேரத்தை ஒதுக்கிறது கம்மியாயிரும். அப்படி இல்லாமல் நீங்கள் நிறைய துவாக்கள் செய்கிறதும் திக்ரு செய்கிறதுமா இருந்தீங்களா? அல்லாஹ்வுடைய திக்ரு உங்கள் நாவில் வந்துக்கிட்டே இருந்துச்சா? அப்படி இருந்ததுன்னா அது உங்களோட ஈமானோட வளர்ச்சி. அடுத்ததான் 4வது கேள்வி, நல்ல அமல்கள் உங்ககிட்ட தொடர்ந்து வந்ததா? அதாவது ரம்ஜானில் நிறைய குரான் ஓதிருப்போம், நிறைய தானம் செஞ்சுருப்போம், ஆனால் ரம்ஜானுக்கு அப்புறம் அது அப்படியே கம்மியாக இருக்கும். நிறைய ஓதாட்டியும் கொஞ்சமாவது ஓதிட்டு வந்தீங்களா? ஒரு ஆயத்து, கொஞ்சம் தானம், மற்றவங்களுக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்படி இல்லாமல் ரம்ஜான் முடிஞ்சதும் எல்லாம் நிறுத்திட்டோமா? இல்லை, ஒரு ஆயத், ஒரு சிறிய தானம், ஒரு சின்ன நல்ல செயல் உங்ககிட்ட தொடர்ந்து வந்ததா? அப்படி இருந்துச்சுன்னா அதாவது அமல் தொடர்வதே உங்கள் நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் பெரிய சாட்சி. அடுத்து 5வது கேள்வி, உங்ககிட்ட பெருமை இல்லாமல் இருந்துச்சா? அதாவது கடந்த ரம்ஜானில் நீங்கள் நிறைய நோன்பு வச்சுருப்பீங்க, நிறைய சதக்கா கொடுத்துருப்பீங்க. அந்த ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் இவ்வளவு நோன்பு இருந்தேனா, நான் இவ்வளவு தானம் கொடுத்தேனா? இந்த உணர்வு வந்தால் அது ஆபத்து.
ஆனால் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்காமல், யா அல்லாஹ் உன்னோட கருணை மூலம் எனக்கு இவ்வளவு நோன்பு வைக்க தகுதியை கொடுத்தாயா, இவ்வளவு சதக்கா கொடுக்க வைத்தாயா அப்படிங்கிற உணர்வு இருந்தால் அது அல்லாஹ் நேசிக்கும் இதயம். சகோதர சகோதரிகளே, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் மனிதனை தாழ்மையாக்கும், பெருமைப்படுத்தாது. அப்படின்னா கடந்த ரம்ஜானுக்கு அப்புறம் உங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த 5 விஷயங்களும் தொடர்ந்து வந்ததா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இந்த விஷயங்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள், நல்ல அமல்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். சப்போஸ் இந்த 5 விஷயங்களை சில விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வரலையா, கவலைப்படாதீங்க. அல்லாஹ் நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கான். நம்மளை நோக்கி இன்னொரு ரம்ஜான் வரக்கூடியதாக இருக்குது. நம்மை நோக்கி வரக்கூடிய ரம்ஜான் நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். பழைய தவறுகளை திருத்த அலட்சியத்தை விட உண்மையாக மாற இந்த ரம்ஜான் ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கட்டும். முடிவாக ஒன்று சொல்கிறேன், ரம்ஜான் ஒரு மாதம் மட்டுமல்ல, அது முழு வருஷத்தையும் மாற்ற வேண்டிய ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி நம் வாழ்க்கையில் தொடருதா, அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் உண்மையான அடையாளம். யா அல்லாஹ், நாங்கள் அறியாமல் செய்த குறைகளை மறைத்து நாங்கள் செய்த நோன்பையும் அமல்களையும் ஏற்றுக்கொள். இந்த வரப்போகும் ரம்ஜானை முந்தையதை விட சிறந்ததாக மாற்று. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.